அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி அது நல்லா கலர் மாறுற அளவுக்கு, அதாவது ஒயிட் கலராக மாறி அது பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இது ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இதில் 5லேருந்து 6 பூண்டு, எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறோமோ சம அளவு இஞ்சி சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 4 சின்ன சைஸ் தக்காளி, இதையும் ரஃபாக சாப் பண்ணி வதக்கிக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அதுக்கு அளவாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மசாலாக்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணலை. அப்படி நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வரமிளகாத்தூளையும் காஷ்மீரி சில்லி பவுடரையும் சம அளவில் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 முந்திரி பருப்பை உடச்சி போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இனிமேல் இது ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஹெவி பாட்டம் கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆன உடனே கரம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 கப் தண்ணி பேட்சில் ஆட் பண்ணிக்கிறேன். இது 3/4 கப் தண்ணி நல்லா இந்த மிக்ஸியே அலசி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 1/4 கப் தண்ணியை ஊற்றிக்கலாம். இதுவே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சு. அதனால் நான் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 1/2 கப் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். மசாலா பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நடுவில் இந்த மூடியை திறந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வைங்க. இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் யூஸ் பண்ணுற தக்காளியே கொஞ்சம் ஸ்வீட்டர் எண்டில் இருந்ததுனால நான் சர்க்கரை யூஸ் பண்ணல. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனிமேல் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ண உடனே ஜென்டலாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 1 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறோம். இதை நானே வீட்டில் ரெடி பண்ணது. நான் தினமும் சேர்த்து வைக்கிற பால் அடையிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காசிய பால் சேர்த்து 10 செகண்ட்ஸ் நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். எப்போவுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.